உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, குரு கேதுவுடைய தொடர்பு. இப்ப கடந்த வருஷம் அக்டோபர் மாதத்துல ராகு கேது பெயர்ச்சி நடந்துச்சு. இதுல கேது பகவான் ஆப்பட்டது துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு வந்திருக்கிறாரு. இந்த வருடத்துல குரு பகவானுடைய பயிற்சி மேச ராசியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறார். அப்ப இந்த குரு, இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி, இந்த குருவுடைய தொடர்பு கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கேது பகவானை பார்க்கிறாரு. இது கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி பார்க்கிறோம். அதற்கு முன்னாண்ட நீங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க, எல்லாமே லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதுல ஒரு சிலர் ஆப்பட்டது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய அதாவது நீங்க என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றதும் லைக் பண்றதும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பா இருக்கிறது. அதனால உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்ப கும்ப ராசிக்கு இந்த குரு கேதுடைய தொடர்பு, கும்ப ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த 8ஆம் இடம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம். அது போக அவங்களுடைய வளர்ச்சிக்கு தடைகள், அதாவது கடன் படுறது, கடன்பட்டு அவமானப்படுறது, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி, கடனுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு போறது, நோய்வாய்ப்படுதல், மரண பயத்தை கொடுத்தல், இதுதான் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தில் கேது பகவான், ஒரு பாவகிரகமான கேது பகவான் ஆப்பட்டது அந்த 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு கும்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அதிகபட்சமான தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தது. அப்ப அந்த கும்ப ராசிக்காரர்கள் எப்படின்னா அவங்க அழகானவர்கள், அவங்களுடைய மனசும் அழகா இருக்கும், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடைமுறை எல்லாமே அழகா இருக்கும். லட்சியவாதிகள், எதையாவது ஒண்ணு நினைச்சிட்டாங்கன்னா அதை சாதிச்சே தீரணுங்கிற அந்த லட்சிய வெறி அவங்ககிட்ட ஜாஸ்தியா இருக்கும். இவங்க அதிகமா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவங்க மனசுல இருக்கிறத அதிகமா வெளிப்படையா யாருகிட்டையுமே சொல்லிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஆப்பட்டது இப்ப அந்த 7 சனி ஜென்ம சனியில் இருக்கிறாங்க. அது போக இந்த 8ஆம் இடத்தில் இருந்து வந்த அந்த கேது பகவான், அப்ப அந்த கேது பகவான் என்ன பண்ணுச்சுன்னா, கும்ப ராசியில பிறந்த ஒரு சிலருக்கு ஆப்பட்டது விபத்துகளை கொடுத்தது, கண்டங்களை கொடுத்தது. இதுல ஒரு சிலர் ஆப்பட்டது அந்த விபத்துக்குள்ளாகி கை முறிஞ்சு, கால் முறிஞ்சு, தலைக்கு அடிபட்டு சாவு ஒன்று வரல, மற்றது எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சுட்டாங்க. ஒரு சிலர் ஆப்பட்டது கடன் பட்டு அந்த கடனை கட்ட முடியாமல், அந்த கடனுக்கும் பதில் சொல்லி அந்த சூழ்நிலையை காப்பாற்ற முடியாமல் அவங்க ஊரை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி போச்சு. ஒரு சிலருக்கு ஆப்பட்டது வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, இதுலயுமே சிக்கிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியாம இந்த பக்கம் 7 சனி ஜென்மச்சனி, இந்த பக்கம் 8ஆம் இடத்துல அந்த கேது பகவான், அப்படி சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில, அதாவது அந்த கண்ணாமூலியே பிதுங்கி வந்திருக்கும், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாருகிட்டையுமே சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய மனசுக்குள்ளேயே போட்டு நொந்து வெந்து அழுதுட்டு வாங்கிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்க. ஒரு சிலர்னால முடியல. அப்ப உங்களுடைய கஷ்டம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அவங்களுக்கு ஏதோ ஆகுது. அப்ப இந்த மாதிரி தடைகள்ல தான் கும்பராசிக்காரங்க இந்த பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அது போக இந்த ஜென்மச்சனி. அப்ப ஜென்மச்சனின்னு என்ன? நீங்க கொடுத்த அந்த பேச்சை கண்டிப்பாக அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது.
ஒரு முடிவை கரெக்டா எடுக்க முடியாது, எதையுமே சரிவர செய்ய முடியாது. உங்க குடும்பத்திலையுமே உங்களால நிறைய பிரச்சனைகள். அப்ப அந்த ஜென்மச்சனியில இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய மனைவியோ இல்ல உங்களுடைய கணவரோ உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்ப ஜென்மச்சனி உள்ளவங்களை அவங்க கிட்ட பார்க்கணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடந்துக்கணும். அவங்க பேசுறத கணக்கிலே வச்சுக்காமல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றவங்களா தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த பீரியட்ல தப்பிக்க முடியும். அப்ப இந்த பீரியட்ல அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் அந்த 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அவஸ்தைகளை கொடுத்து வந்த அந்த கேது பகவானை இந்த மே மாசம் 2ஆம் தேதி பயிற்சியான அந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்த்துட்டார். சூப்பருங்க. இதுதான் ஒரு அற்புதமான விஷயம். உங்களுக்கு இந்த ஜென்ம சனி காலகட்டத்திலும் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பார்க்கணும். அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை குரு பார்த்தது உங்களுக்கு ஒரு அற்புதமான டைம். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது முழு சுபகிரகம். அந்த சுபகிரகம் ஆப்பட்டது கேது பகவானை பார்த்ததுனால அந்த கேது பகவான் சுபத்தன்மை ஆயிடுறாரு. அப்ப அந்த கேது பகவானால உங்களுக்கு எந்த கெட்டதும் செய்ய இயலாது. கேது பகவான் தன்னுடைய தோஷத்தை உங்களுக்கு செய்ய இயலாது. அப்போ அந்த கேது பகவான் ஆப்பட்டது புனிதமாயிடுறாரு அந்த குருவுடைய பார்வையினால. அப்ப அந்த குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல படும்போது நீங்க மருத்துவ ரீதியாக பிரச்சனைகளை அனுபவிச்சு வந்துட்டு இருந்தாலும், மருத்துவத்துக்கு பணம் இல்லைன்னு அவஸ்தப்பட்டு இருந்தாலும் அந்த மருத்துவம் இப்ப பார்த்தா கண்டிப்பாக குணமாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்ப அந்த மருத்துவம் பார்த்து டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு நல்ல முடிவே சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல, பணம் செலவாயிட்டு இருக்குது, எங்களால பணமும் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த டாக்டர் கிட்ட இருந்து நல்ல பதில் வரும் இந்த காலகட்டத்துல. இதற்கு காரணம் அந்த குரு பகவான் கேது பகவானை பார்த்ததுதான். அப்ப அந்த மருத்துவ செலவுல தப்பிப்பீங்க, மருத்துவத்திலிருந்து சீக்கிரமா குணமாகி வருவீங்க. அது போக கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு படிப்படியாக கண்டிப்பாக தீரும். நீங்க பயந்துக்க வேண்டியதில்லை. அப்ப கடனுக்கோசரம் ஊரை விட்டு பயந்துட்டு நீங்க போக வேண்டியதில்லை. அப்ப நீங்க எந்த ஊர்ல வாழ்றீங்களோ அதே ஊர்ல வாழ்ந்து நீங்கள் தலையெடுத்து உங்களுடைய கடனை கட்டி நீங்கள் வாழப்போகிறீர்கள். உங்க தொழில எந்த விதமான பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாமே ஜமாளிச்சு அந்த தொழிலையும் சீராக்கி அந்த தொழில சம்பாரிச்சு நீங்க நல்லா வாழ போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஸ்டேஷன் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இது மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு முடிவு கிடைக்கும். இல்லைன்னா அந்த பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் ஆவீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு, நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு மரண பயமே வந்திருக்கும். வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கல, பிசினஸ் பண்ணாலும் லாஸ் ஆகுது, ஒருத்தர் நம்பினாலும் ஏமாற்றம் நடக்குது, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, மன நிம்மதி இல்லை, மக்களால் திருப்தி இல்லை, எங்கேயாவது போய் செத்து போயிடுற அப்படிங்கிற கூட சூழ்நிலை உருவாகலாம். அந்த மாதிரி சூழ்நிலை இனிமேல் உங்களுக்கு வராது. தைரியமாக இருங்க கும்பராசிக்காரங்களே. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைக்கு வரப்போறீங்க. இது உறுதி உறுதி உறுதி. கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில் ஜெயிப்பது நிஜம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதுதான் உங்களுடைய விதிப்பலனை நிர்ணயம் பண்ணும். அப்ப அந்த ஜாதகம் நல்லா இருக்குதா, நடக்கக்கூடிய தசை நல்லா இருக்குதா, சாதகமா இருக்குதா, பாதகமா இருக்குதா அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிலருக்கு 7 சனியே நடந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா உங்களை அந்த 7 சனி ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கலாம். நேயர்களே,
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.